ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை வடபழனி கோயிலில் 12ஆம் தேதி வரைக்கும் கொலு வச்சுருக்காங்க. இது நேற்றுல ஆரம்பிச்சிருக்காங்க. 12ஆம் தேதி வரைக்கும் இது நடக்குங்க. சக்தி குழு அப்படின்ற பேரில் இந்த கொலு வச்சுருக்காங்க. அதாவது முற்பகல் 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும், மாலை 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அம்மன் கொலு சன்னதியில் சிறப்பு பூஜை தீபாரணை நடக்கும். கிட்ஸுக்கு ஏதோ ஒரு போட்டி மாதிரி வச்சு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அதை எழுதி கொடுத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். ஈவினிங் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பாராயணம் நடக்குங்க. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், அதே மாதிரி சொற்பொழிவு, இசை நிகழ்ச்சியெலாம் ஈவினிங் டைம் நடக்கும். சக்தி குழு பார்க்குறதுக்கு காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், அதே போல் ஈவினிங் 4:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த குழுவை நம்ம பார்க்கலாம். இந்த கொலுவில் வினாடி வினா மாதிரி ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அதாவது கொலு சம்மந்தமாக கொலுவை பார்த்துட்டு அந்த கண்காட்சியிலிருந்து நம்ம அங்கே சில கேள்விகள் கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு தான் கேட்பாங்க. அந்த குழந்தைங்களை கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடனே பரிசு அங்கே வழங்குறாங்க. சின்ன மேடை மாதிரி அங்கே வச்சு அந்த மாதிரி பரிசுகள் கொடுக்குறது உண்மையிலே நல்லா இருக்குங்க. ராமன் சீதை கல்யாணம் அந்த மாதிரி காட்சிப்படுத்தி அதை வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு காட்சிகளும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கீழே அந்த சின்ன போர்டு வச்சுருக்கிறது உண்மையிலே நல்லா இருந்தது. கொலு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது நீட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஞ்சநேயர் 9வது படியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. குருசேஸ்திர போரில் முதல் நாளன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரோட காட்சியை அங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது தூக்கி இது பண்ணுற மாதிரி காட்சி அமைப்பு எல்லாத்துக்குமே சின்ன ஸ்லைடில் எழுதி வச்சுருப்பாங்க. அதோட கதைகள், அது என்ன காட்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க.
கிருஷ்ணர் அந்த சேலை கொடுக்குற காட்சி. இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்லைட் 1 ஸ்லைட் 2 அப்படின்னு ஒரு காட்சிகளை வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஆண்டவர் கோயில் வந்து எப்படி உருவாச்சு, யார் வந்து இந்த உருவாக்குனாங்க அப்படின்றது இந்த காட்சி அமைப்பு வந்து ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. முருகர் படத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, அங்கேருந்து அவர் நாக்கை அறுத்துட்டு அவருக்கு வயிற்று வலி தீராத வயிற்று வலினால் திருப்பூர் போகிறது, இந்த மாதிரி காட்சிகள் வந்து அங்கே அமைச்சது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆறுபடை முருகர் என்னென்ன இருப்பாங்க, எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா 6 முருகரோட இதுவும் வச்சு காட்சி அளிப்பு வந்து வச்சுக்கிறது நல்லா இருந்தது. இது தரிசனம் பண்ணுற இடத்துல வந்து ஃபேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க. ஸ்லோவாக சுற்றும் போதே நல்லா காற்று வருது.
இது மெயின் கோயில் என்ட்ரன்ஸுங்க. சிற்பம் அதுக்கப்புறம் வந்து மேலே டிராயிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.